பிரதிப்பெயர் pronoun. ஒரு பெயர்ச்சொல் அல்லது பெயரை மீண்டும் பயன்படுத்தாதிருப்பதற்கு பயன்படுத்தும் சொல் பிரதிப்பெயர்ச்சொல். A word used instead of a noun or name to avoid the repetition of it in a sentence. பெயர்ச்சொல் என்பது noun, பெயர் என்பது name. பிரதிப்பெயர்ச்சொற்களின் உதாரணங்கள் pronoun examples. நான், I, என்னை, me, நாம், we, எங்களை, us, அவர் அல்லது அவன், he, அவரை அல்லது அவனை, him, அவள், she, அவளை, her, அவை, they, அவர்களை, them, அது, it, தானே, itself, என்னையே, myself, தாமே, themselves, நாங்களே, ourselves, உன்னையே, yourself, அவனையே, himself, அவளையே, herself. சில பிரதிப்பெயர்ச்சொற்களை கண்டோம். இங்குள்ள சொற்றொடர்களில் பிரதிப்பெயர்ச்சொற்களை கண்டறிய வேண்டும். Identify the pronouns from the following sentences. ராமா பள்ளிக்கு செல்லவில்லை. அவன் உடல்நிலை சரியில்லை. ராமா did not go to school. He was not feeling well. பள்ளி என்பது ஸ்கூல், உடல்நிலை சரியில்லை என்பது not feeling well. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் பிரதிப்பெயர்ச்சொல்லை கண்டறிய வேண்டும். இங்கு he என்பது பிரதிப்பெயர்ச்சொல், அதாவது pronoun. Rama did not go to school. Rama was not feeling well. என்று கூறுவதற்கு பதிலாக முதல் சொற்றொடரில் ராமனை பற்றி கூறப்பட்டுள்ளதால் இரண்டாவது சொற்றொடரில் ராமா என்னும் அவன் பெயரை மீண்டும் குறிப்பிடாமல் he அதாவது அவன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. pronouns அதாவது பிரதிப்பெயர்ச்சொற்கள் இவ்வகையில் உதவுகின்றன. உதாரணத்திற்கு, ஒரு பத்தி முழுவதும் ராமனை பற்றி நாம் எழுதினால் ஒவ்வொரு வாக்கியத்திலும் ராமா என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அல்லது அவனை போன்ற சொற்களை உபயோகிக்கலாம். இவ்வகையான சொற்கள்தான் pronouns, பிரதிப்பெயர்ச்சொற்கள். சீதா ஒரு பாடலை பாடுகிறாள். அவள் ஒரு நல்ல பாடகி. Sita is singing a song. She is a good singer. இங்குள்ள பிரதிப்பெயர்ச்சொல் அதாவது pronoun she, அவள். ஏனெனில் முதல் வாக்கியத்தில் சீதாவை பற்றி கூறப்பட்டுள்ளது, இரண்டாவது வாக்கியத்தில் சீதா என்று குறிப்பிடாமல் she அதாவது அவள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவள் என்பது சீதாவையே குறிக்கின்றது.
எனவே she அதாவது அவள் என்பது pronoun பிரதிபெயர் சொல். எல்லா குழந்தைகளும் விளையாடுகின்றனர். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். All the children are playing. They are very happy. குழந்தைகள் என்பது children, விளையாடுகின்றனர் என்றால் playing, மகிழ்ச்சியாக happy. இங்குள்ள பிரதிபெயர் சொல் அதாவது pronoun they, அவர்கள். முதல் வாக்கியத்தில் குழந்தைகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது வாக்கியத்திலும் குழந்தைகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆனால் முதல் வாக்கியத்தில் all the children எல்லா குழந்தைகளும் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது வாக்கியத்தில் அவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது வாக்கியத்திலும் all the children என்று கூறாமல் அவர்கள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே they அதாவது அவர்கள் என்பது பிரதிபெயர் சொல் pronoun. நான் அவர்களை மதிய உணவிற்கு அழைத்திருக்கிறேன். I have invited them for lunch. இந்த வாக்கியத்தில் உள்ள பிரதிபெயர் சொற்கள் I மற்றும் them. இன்று அவளே சமைத்தாள். Today she cooked herself. இந்த வாக்கியத்தில் உள்ள பிரதிபெயர் சொல் herself அதாவது அவளே. கதவு உடைந்துள்ளது, அதனால் இனி எந்த பயனும் இல்லை. The door is broken. It is of no use. கதவு என்பது door, உடைந்து உள்ளது என்பது broken. இங்குள்ள பிரதிபெயர் சொல் அதாவது pronoun it. இங்கு it என்பது கதவை குறிக்கின்றது. மாலா அங்காடிக்கு சென்றால் அங்கு அவள் பையை தொலைத்து விட்டாள். Mala went to the mall. She lost her bag there. Bag என்பது பை, தொலைத்து விட்டாள் என்பது lost. இங்குள்ள பிரதிபெயர் சொல் she மற்றும் her. she என்ற சொல் அதாவது அவள் என்ற சொல் மாலாவை குறிக்கின்றது. her bag என்பது அவளுடைய பை. முதல் வாக்கியத்தில் மாலாவை பற்றி கூறப்பட்டுள்ளதால் இங்கு அவள் பை என்பது மாலாவின் பையை குறிக்கின்றது. எனவே இங்குள்ள பிரதிபெயர் சொற்கள் அதாவது pronouns she மற்றும் her. சோமு பேனா கொண்டு வரவில்லை, அதனால் அவர் என்னுடையதை கடனாக பெற்றார். Somu did not bring a pen, so he borrowed mine. இந்த வாக்கியத்தில் உள்ள பிரதிபெயர் சொற்கள் அதாவது pronouns he மற்றும் mine. இந்த வாக்கியத்தில் he என்பது அதாவது அவர் என்பது சோமுவை குறிக்கின்றது. mine என்றால் என்னுடைய. சீதா, கீதா மற்றும் பிரீதா நண்பர்கள். அவர்கள் ஒன்றாக பள்ளிக்கு செல்கிறார்கள். Sita, Geeta and Preeta are friends. They go to school together. இந்த வாக்கியத்தில் உள்ள பிரதிபெயர் சொல் அதாவது pronouns they.
வாக்கியத்தின் தொடக்கத்தில் சீதா, கீதா மற்றும் பிரீதா ஆகிய மூவரையும் பற்றி கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த வாக்கியத்தில் அவர்கள், அதாவது தே என்னும் சொல் இம்மூவரையும் குறிக்கின்றது. வீட்டு பாடங்களை நீங்களே செய்யவும். Do the homework yourself. இந்த வாக்கியத்தில் உள்ள பிரதி பெயர்ச்சொல் pronoun yourself, நீங்களே.